அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இது முக்கியமா நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை பற்றி ராக்போர்ட் டைம்ஸ் ஆஃப் தமிழ் வார இதழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தியா வந்து குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு செலக்ஷன் லிஸ்ட்ல பேரும் வந்திருக்கும். ஆனா இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பதான் இவங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த யுஜிடிஆர்பி செலக்ஷன் லிஸ்ட்ல நேம் வந்து அத்தனை பேத்துக்கும் சார்பாக தான் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஏன்னா நம்ம இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ ராக்போர்ட் டைம்ஸ் ஆஃப் தமிழ் வார இதழ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி மாவட்டம் தான். ஓகேங்களா? ஸோ திருச்சி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் நடத்திய போராட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நியமன தேர்வு எழுதி 1 வருடம் நிறைவு பெற்ற நிலையில் கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் வழங்காதை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் நேற்று 4/2/2025 அன்று திருச்சி பழைய கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தினர். இது திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏராளமாக கலந்து கொண்டனர். இது குறித்து பட்டதாரி ஆசிரியர் நாகூர் மீரா மற்றும் பிரபாகரர் இவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 டூ 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுனர்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டு, 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த் 4ஆம் தேதி தேர்வு நடத்தியது. அதைத் தொடர்ந்து மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் நாங்கள் தேர்ச்சி பெற்றுள்ளோம். ஸோ பிப்ரவரி மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல இந்த நியமன தேர்வுக்கு உண்டான எக்ஸாம் வந்து முடிச்சுட்டாங்க. மே மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுகள் வந்து ரிசல்ட் வந்து குடுத்திருப்பாங்க. அதன் பின் ஜூன் மாதம் நடைபெற்ற சான்றிதழ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்னும் கலந்திருப்பாங்க. ஜூலை மாதம் வெளியிட்ட செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் இடம் பெற்றோம். தற்போது அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உத்தேச தேர்வு பட்டியல் ஓகேங்களா? தற்போது உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிட்டு 7 மாதங்களுக்கும் மேலாகியும் எங்களுக்கு இந்த நாள் வரை இந்த நாள் வரை கலந்தாய்வு நடைபெறவில்லை. ஆனால் எங்களுக்கு தேர்ச்சி பெற்று ஆதிதிராவிட பள்ளிகளுக்கு தேர்வாகிய ஆசிரியர்களுக்கு பல நாட்களுக்கு முன்பே பணியில் சேர்ந்து விட்டனர். ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிதிராவிட பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் நிரப்புவதற்கான இத்தேர்வு 10 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றதால், தனியார் பள்ளியில் வேலை பார்த்த நாங்கள் வேலையை துறந்து விட்டு படித்தோம். மேற்கண்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அதிகமானோர் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்களின் பணி காலமும் மிகவும் குறைவு. தற்போது ஆண்டு பொதுத் தேர்வு காலம் என்பதால், தனியார் பள்ளிகளிலும் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளது. எனவே எங்கள் குடும்ப வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுனருக்காக கலந்தாய்வினை உடனே நடத்தி 3192 அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேற்று திருச்சி மாவட்டம் பழைய கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா கிடையாது. ஸோ நேற்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்து ஒரு 7 மாசம் மேல ஆகுது ஓகேங்களா? இதுவரைக்குமே என்ன ஏதுன்னு தெரியாம இருந்த சூழ்நிலையில தான் இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.